அழைப்பினை கேட்டதுமாக மகிழ்ந்தேன். மீட்பினை தந்திட மண்ணில் வந்த மன்னனை பார்த்திட மனம் நெகிழ்ந்தேன். மீட்பினை தந்திட மண்ணில் வந்த மன்னனை பார்த்திட மனம் நெகிழ்ந்தேன். வாருங்கள் இறைவனின் வாசலிலே, வாழ்வதன் வாசலாம் இயேசுவிலே. வாருங்கள் இறைவனின் வாசலிலே, வாழ்வதன் வாசலாம் இயேசுவிலே. ஆண்டவர் இல்லம் செல்வோம் என்ற அழைப்பினை கேட்டதுமாக மகிழ்ந்தேன். மதுவானது ஆலய முற்றம் எழிலானது, அதுவே எந்தன் மகிழ்வானது. உந்தன் உறைவிடம் அழகானது, எந்தன் மறைவிடம் மதுவானது. ஆலய முற்றம் எழிலானது, அதுவே எந்தன் மகிழ்வானது. வீற்றிடம் வாழும் ஆயிரம் நாள் வேண்டாமென்றே நீங்கிடுவேன். ஆலயம் வாழும் ஒரு நாளே மேலானதென்று தங்கிடுவேன். வாருங்கள் இறைவனின் நேசத்திலே, நேசத்தின் நேசராம் இயேசுவிலே. வாருங்கள் இறைவனின் நேசத்திலே, நேசத்தின் நேசராம் இயேசுவிலே. ஆண்டவர் இல்லம் செல்வோம் என்ற அழைப்பினை கேட்டதுமாக மகிழ்ந்தேன். உயிரானது அன்னையின் வழியாய் உருவானது, விண்ணக வாழ்வு நிலையானது, மீட்பரின் வாழ்வே விலையானது. விண்ணக தந்தையின் உயிரானது அன்னையின் வழியாய் உருவானது, விண்ணக வாழ்வு நிலையானது, மீட்பரின் வாழ்வே விலையானது. நானும் எந்தன் வீட்டாருமோ உமக்கு ஊழியம் செய்திடுமோ. படைகளின் ஆண்டவர் உம்மிடமே அடைக்கலமாக வந்திடுவோம். வாருங்கள் இறைவனின் கோயிலிலே, கோயிலின் கோமகன் இயேசுவிலே. வாருங்கள் இறைவனின் கோயிலிலே, கோயிலின் கோமகன் இயேசுவிலே. ஆண்டவர் இல்லம் செல்வோம் என்ற அழைப்பினை கேட்டதுமாக மகிழ்ந்தேன். ஆண்டவர் இல்லம் செல்வோம் என்ற அழைப்பினை கேட்டதுமாக மகிழ்ந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். சீராக் 3:4. தூய சந்தியாகப்பரின்
4ஆம் நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து தாய் சொல்லை தட்டாதவர் நம் புனிதர் என்ற இறை சிந்தனையில் சிந்தித்து தூய சந்தியாகப்பரின் பரிந்துரையால் இறை ஆசீரை பெற ஒன்று கூடி வந்திருக்கும் இப்பங்கு அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ராமேஸ்வரம் வேர்க்கோடு பங்கு அருட்பணியாளர்கள் இறைமக்கள் சார்பில் வருக, இறை ஆசீர் பெருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம்பெருமான் இயேசு தனது தாய் மரியாவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராய், தாய் சொல் தட்டாத தமையனாய், கானாவூர் திருமண விழாவில் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று கூறினாலும் உனது சேவை இவ்விடத்திற்கு தேவை என்று கூறியதும் தாய் சொல் தட்டாத மகனாய் அவ்விடத்தில் முதல் அற்புதத்தை செய்கிறார். அவர் வழியை பின்பற்றி வாழ்ந்த இயேசுவின் அனைத்து முக்கிய நிகழ்வுகளிலும் உடனிருந்த நம் புனிதர் தூய சந்தியாகப்பரும் தனது தாய் இயேசுவை சந்தித்து ஒரு வேண்டுகோள் விடுக்க அழைப்பு விடுத்தபோது தாய் சொல்லை தட்டாமல் மற்ற சீடர்கள் என்ன நினைப்பார்கள், இயேசு என்ன நினைப்பார் என்று சிந்திக்காமல் அன்னையிட்ட கட்டளைக்கு முற்றிலும் கீழ்ப்படுகின்றார். ஆம் அன்பு இறை சமூகமே, இன்று நம் புனிதர் பலி வழியாக நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இன்று நமது வாழ்வில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் நிலை குறைந்தே காணப்படுகிறது. இதற்கு காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அதிகப்படியான செல்லம். கேட்பதையெல்லாம் இது தேவையா தேவை இல்லையா என சிந்திக்காமல் வாங்கி தருவதாலும் இன்று பெற்றோருடைய அன்பின் தரத்தை பிள்ளைகள் ஆடம்பரத்துடன் இணைக்கின்றனர். நமது இறைவன் தந்த 10 கட்டளைகளில் ஒன்று உன் தாய் தந்தையை மதித்து நட என்பதாகும். அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறார் ஔவையார். புனித பவுல் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று கூறுகிறார். தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். ஆம், கீழ்ப்படிதல் உள்ள இடத்தில்தான் இறை ஆசீர் தங்கும். எனவே நம் புனிதரிடம் கீழ்ப்படிதல் என்னும் வரம் கேட்டு இப்பலியில் அனைவரும் இணைந்து ஜெபித்து இறை ஆசீரை நம் புனிதர் வழியாக பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தியாக பலியை தகுதியான முறையிலே ஒப்புக்கொடுத்து இறைவன் கொடுக்கக்கூடிய அருள் வரங்களை முழுமையாக பெற்றிட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்குறைகளை பாவங்களை நினைத்தவர்களாக மனம் வருந்தி இறைவனுடைய பேர் இரக்கத்தையும் அன்பையும் உணர்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வார்த்தைகள் 2 முதல் 8 முடிய. உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு, உறுதியாக இரு, துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவர் சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது, ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதிக்கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு
கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது நீதி மலைகளைப் போல் வளர்ந்துள்ளது. உமது தீர்ப்பு கடல்களைப் போல் ஆழமானது. இறைவா 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 என் இறைவா ஆண்டவரே உம் பேரன்பு உயர்ந்துள்ளது. சிறகின் நிழலில் புகழிடம் காண்கின்றேன். கருத்தின் வலிமையில் தாழும் புதல்கின்றேன். சிறகின் நிழலில் புகழிடம் காண்கின்றேன். கருத்தின் வலிமையில் தாழும் புதல்கின்றேன். உன் இல்லத்தில் என்றும் தங்கி மகிழ்ந்திடுவேன். உன் இதயத்தின் நிழலில் என்னை மறந்திருப்பேன். என் தாகம் தீர்ப்பவரே, என் வாழ்வை மீட்பவரே, இறைவா 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 என் இறைவா ஆண்டவரே உம் பேரன்பு உயர்ந்துள்ளது. வாழ்வின் நூற்றால் தாகம் தீர்க்கின்றேன். உமது மொழியால் என்னை நிரப்புகின்றேன். வாழ்வின் நூற்றால் தாகம் தீர்க்கின்றேன். உமது மொழியால் என்னை நிரப்புகின்றேன். பொல்லாட்டியோர் கரம் நின்று காத்திடுவீர். உமது நீதியால் என்னை நிறைத்திடுவீர். என் தாகம் தீர்ப்பவரே, என் வாழ்வை மீட்பவரே, இறைவா 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 என் இறைவா ஆண்டவரே உம் பேரன்பு உயர்ந்துள்ளது. முகில்களையே உம் நேர்மை தொடுகின்றது. உமது நீதி மலைகளைப் போல் வளர்ந்துள்ளது. உமது தீர்ப்பு கடல்களைப் போல் ஆழமானது. இறைவா 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 என் இறைவா ஆண்டவரே உம் பேரன்பு உயர்ந்துள்ளது.
ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா ஹalleluya 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 ஹல்லேலூயா 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி இயல் 20 சொற்றொடர்கள் 20 தொடங்கி 23 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நவநாளினுடைய மைய சிந்தனையாக அமைந்திருப்பது தாய் சொல்லை தட்டாதவராக, தாய் சொல்லின்படி கேட்டு நடந்தவராக நம்முடைய புனிதர் சந்தியாகப்பர் இருந்தார் என்கின்ற மைய சிந்தனையில் நாம் இன்று சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஓர் அழுகின்ற ஒரு குழந்தை அது தன்னுடைய தாயினுடைய குரலை கேட்டதுமே அதனுடைய தாயினுடைய அந்த வாசனையை நுகர்ந்த உடனேயே அந்த அழுகையை நிப்பாட்டிவிடும், அப்படியே நிறுத்திவிடும். அந்தளவுக்கு தாயின் மீது குழந்தை பருவத்திலே தாயினுடைய அந்த குரலை கேட்ட உடனேயே அதனுடைய அழுகையை நிறுத்திவிட அளவுக்கு தாயினுடைய அன்பு என்பது, இந்த தாயினுடைய பரிசம் என்பது அவ்வளவு மேன்மை தங்கியதாக இருந்தது. இந்த உலகத்தின் தாயினுடைய அன்பிற்கு ஈடாக எந்தகைய அன்பையும் நம்மால் ஈடு செய்ய முடியாது. அத்தகைய உயர்ந்த மேன்மை தங்கிய அன்பாகத்தான் தாய் அன்பு இருக்கின்றது. பிரசவத்திலே ஒரு குழந்தை பிரசவிப்பதற்கு முன்பாக அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ அந்த பிரசவத்திலோ அல்லது குழந்தை பிறப்பதற்கு பிற்பாடாக அந்த குழந்தையினுடைய உடல்நிலையில் சீராக இல்லாத தன்மை இருந்தபோது நம்மில் பல பேர் இத்தகைய சூழல் ஏற்பட்டிருந்த பொழுதெல்லாம் நாம் நிறைய நேர்த்தி கடன்களை எல்லாம் செலுத்தி இருப்போம். புனித சந்தியாகப்பரே, உனக்கு நான் இந்த நேர்த்தி கடனை நான் செலுத்துகின்றேன். புனித ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே, நான் இங்கிருந்து நடந்து வந்து
என்னுடைய நேர்த்திக்கடனை நான் செலுத்துகின்றேன் என்று, என்னுடைய குழந்தையினுடைய அந்த நோயிலிருந்து நீர் காப்பாற்றிவிடு என்று அந்த காலகட்டத்தில், அந்த பிரசவ நேரத்திலோ அல்லது குழந்தை பிறந்ததற்கு பிற்பாடோ தாய்மார்கள் எண்ணற்ற நேர்த்திக்கடன்களை கடவுளிடத்திலும் அன்னை மரியாள் இடத்திலும் அவர்களுக்கு விருப்பப்பட்ட புனிதர்களிடத்திலும் நேர்த்திக்கடன்களாக வாக்களித்திருப்பார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய குழந்தைக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிந்தவளாகத்தான் இருப்பார். ஏன் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய அளவிலும் அவள் இருப்பார். நற்செய்தியிலே நாம் வாசித்தோம் என்றால், அந்த கானானிய பெண் தன்னுடைய தன்மானத்தை இழந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற எத்தனிக்கின்றார். இயேசு அவரை நாயோடு ஒப்பிட்டாலும் கூட தன்னுடைய தன்மானம் அங்கு இழக்கப்பட்டு உள்ளாக்கப்படுவதும் அந்த நேரத்திலும் கூட அவர் தன்னுடைய குழந்தைக்காக இயேசுவிடத்திலே வேண்டி நிற்கின்றார். இவ்வாறாக தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்யக்கூடிய துணிந்தவர்களாகத்தான் தாய்மார்கள் இருக்கின்றார்கள். வங்காள தேசத்திலே நடந்த ஒரு எழுத்தாளர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு கதையை எழுதுகின்றார். அந்த ஊரிலே ஒரு குறிப்பிட்ட அந்த கிராமத்திலே 3 சகோதரர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். 3 சகோதரர்களுக்கும் 3 மனைவியர்கள் இருக்கின்றார்கள். 3 பேருக்குமே குழந்தைகள் இருக்கின்றன. அந்த கடைசி சகோதரனுடைய மனைவிக்கு ஒரு கை குழந்தை ஒன்று இருக்கின்றது. இவர்களுக்கு பண்ணை, அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலத்திலே ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்கின்றது. அந்த வீட்டிலே அந்த களஞ்சியங்கள் எல்லாம் அதில் சேகரித்து வைக்கின்றார்கள். அன்றாடம் அவர்கள் நிகழ்வது, அந்த பண்ணை வீட்டிற்கு திருடர்கள் வருகிறார்கள், அந்த இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கவர்ந்து விட்டு செல்கின்றார்கள். எனவே இவர்கள் அந்த பண்ணை வீட்டை சுற்றி ஒரு வேலியை அமைக்க வேண்டும், ஒரு மாடத்தை அமைக்க வேண்டும், ஒரு சுற்றுச்சுவரை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அந்த கிராமத்தினுடைய நம்பிக்கை வழக்கமாக இருந்தது என்னவென்றால், சுற்றுச்சுவர், கற்களாலான சுற்றுச்சுவர் எழுக்கப்படுகின்ற பொழுது, அதை கட்டுகின்ற பொழுது அதிலே ஒரு பெண்ணை பலியிட வேண்டும். பெண்ணை பலியிட்டோம் என்றால் அந்த பெண் அவருடைய உடல் மக்கியதற்கு பிற்பாடாக அந்த எலும்புகள் அந்த கற்களை தாங்கி நிற்கும் என்பது அந்த கிராமத்தினுடைய நம்பிக்கையாக அவர்களிடத்தில் இருந்தது. இந்த 3 சகோதரர்களும் அந்த பண்ணை வீட்டை சுற்றி அந்த சுற்றுச்சுவரை கட்ட எத்தனிக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய யாரை பலியிடலாம், எந்த மனைவியை பலியிடலாம் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு சேர முடிவெடுக்கின்றார்கள். மறுநாள் வேலைக்கு சென்றதற்கு பிற்பாடாக யாருடைய மனைவி முதலாக உணவை எடுத்து வருகின்றாரோ அந்த பெண்ணை நாம் பலியிடலாம் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். மறுநாள் அவர் வேலைக்கு செய்கிறார்கள். இந்த கடைசி சகோதரனுடைய அந்த மனைவி தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பாலை ஊட்டியதற்கு பிற்பாடாக அவர் படுக்க வைத்துவிட்டு இவர்களுக்கான உணவை எடுத்துக்கொண்டு வயலை நோக்கி செல்கின்றார். முதலாக இந்த பெண்மணி தான் வருவதை பார்த்து இந்த 3 சகோதரர்களுமே ஏற்கனவே திட்டமிட்டபடியாக தங்களுடைய விருப்பத்தை அவர்களிடத்தில் கூறுகின்றார். இந்த பெண்மணி, எனக்கு இப்பொழுதுதான் குழந்தை பிறந்து ஒரு கை குழந்தை இருக்கின்றது, எனவே உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சி பார்க்கின்றார். இவர்கள் 3 பேருமே சேர்ந்து எடுத்த முடிவின் காரணமாக அவர்கள் மீது வைத்து, அந்த பெண்ணின் மீது வைத்து கற்களை வைத்து கட்ட ஆரம்பித்து விடுகின்றார்கள். அவர் அந்த நேரத்தில் தன்னுடைய கடைசி ஆசையை கூறுகின்றார். என்னுடைய அந்த மார்பக பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் விட்டுவிட்டு, கற்களை விட்டுவிட்டு வெளியில் தெரியும்படியாக நீங்கள் கட்டுங்கள். தினமும் காலையிலும் மாலையிலும் என்னுடைய குழந்தையை தூக்கி வந்து இதிலிருந்து நீங்கள் பால் கொடுங்கள். அவன் நிச்சயமாக நான் இறந்ததற்கு பிற்பாடாகும் நான் பால் கொடுப்பேன் என்று அவர் கூறுகின்றார். அவருடைய அந்த ஆசையின்படியே இந்த சகோதரர்களும் அந்த மார்பக பகுதியினுடைய அந்த பகுதியில் கற்களை வைத்து மறைக்காமல் கட்டுகின்றார்கள். நாட்கள் செல்கின்றன. குழந்தை தினமும் பால் குடிக்கின்றது, குழந்தையும் வளர்கின்றது. அந்த மார்பக பகுதியை விட்டுவிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் மட்டும் காலங்கள் செல்ல செல்ல வெண்மை நிறமாக மாறுகின்றது. விரிசலும் விழுகின்றது. அந்த சுற்றுச்சுவரிலே கொஞ்ச காலம் சென்றதற்கு பின்பாக அந்த சுற்றுச்சுவரும் இடிந்து விழுகின்றது. ஆனால் அந்த சுற்றுச்சுவர், அந்த மார்பக பகுதியை தாங்கி நின்ற கற்களில் மட்டும் அந்த பாலின் நிறமாகிய வெண்மை நிறமும் பாலினுடைய மனமும் நின்று அவ்வளவு இடிந்ததற்கு பிற்பாடாகவும் இருந்ததாக அந்த கதையினுடைய ஆசிரியர் அந்த கதையை முடிவு செய்கின்றார். இவ்வாறாக தன்னுடைய பிள்ளைக்காக
தியாகத்தை செய்ய துணிந்தவராக அந்த தாய் இருந்ததாக அந்த கதையினுடைய ஆசிரியர் அந்த கதையை முடிக்கின்றார். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, தாய் சொல்லை நாம் ஏன் கேட்க வேண்டும், தாய் சொல்லை ஏன் நாம் தட்டாமல் கேட்க வேண்டும் என்றால், ஒரு சில காரணிகளை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அதை அந்த சொல்லுக்கு இந்த சொற்றொடருக்கு வலு சேர்க்கும். தாய் சொல்லை 3 விதங்களில் நாம் யோசித்து பார்க்க உங்களோடு அழைக்கின்றேன். பிரசவத்தின் போது ஒரு தாய் 10 மாதமோ 8 மாதமோ அல்லது 7 மாதங்களோ தன்னுடைய கருவை உண்டான காலத்திலிருந்து குழந்தை பிறப்பெடுக்கும் காலம் வரை அவள் தாங்கி நிற்கின்றார். இந்த குழந்தைக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த விருப்பங்கள் வெறுப்புகள் என எல்லாவற்றையுமே இந்த குழந்தைக்காக விட்டொழிக்கின்றார். இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக உலகத்தினுடைய எந்த மனிதரும் தாங்கிக் கொள்ள இயலாத முடியாத அந்த பிரசவ வலியையும் தாங்கிக் கொள்கின்றார். கரு உண்டான காலத்திலிருந்து அது உயிராக வெளிவரும் காலம் வரை அதை பேணி காத்து அதற்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் உட்கொண்டு அதை வாழச் செய்கின்றார். இந்த உலகிற்கு உயிராக கொடுக்கின்றார். இத்தகைய மேன்மை தங்கிய அந்த செயலை செய்வதன் காரணமாக நிச்சயமாக நாம் தாய் சொல்லை கேட்டுத்தான் ஆக வேண்டும். இரண்டாவதாக தாய்ப்பால். இந்த தாய்ப்பால் பிறந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய எல்லா உறுப்புகளிலும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பது என்னவென்றால் தாய்ப்பால் தான். தன்னுடைய இரத்தத்தை பாலாக வடித்து நமக்கு கொடுத்திருப்பார்கள் நம்முடைய தாய்மார்கள். அதேபோல் தனக்கு உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, தன்னுடைய குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் தாய்மார்கள். இந்த காரணத்தினால் நாம் தாயினுடைய சொல்லை கேட்க வேண்டும், தாயினுடைய சொல்படி நடக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால், எந்த ஒரு தாயுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லித் தருவார், நல்லதை மட்டும்தான் நல்வழியை மட்டும்தான் காட்டுவார். எந்த சூழலிலும் தீயதையும் தீமையானவற்றையும் அவர் நாடி செல்ல எந்த காலத்திலுமே அறிவுறுத்த மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தாய்மார்கள் நிச்சயமாக நாம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், நம்மை ஏனையவர்கள் சான்றோர் என போற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் இருப்பார்கள். நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம்தான் எல்லா தாய்மார்களிடமே இருக்கும். இந்த விடயங்களின் காரணமாக நிச்சயமாக நாம் நம்முடைய தாய்மார்களுடைய சொல்லை கேட்டுத்தான் ஆக வேண்டும், தட்டி கழிக்காமல் இருக்க வேண்டும். நம்முடைய புனித சந்தியாகப்பரையும் எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியினுடைய அந்த பகுதியை நினைவிற்கு கொண்டு வருவோம். அதேபோல் மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் சொற்றொடர் 35 இயேசுவினுடைய அந்த உண்மையான உறவினர் பற்றிய அந்த பகுதி வரும். அந்த பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த பகுதியிலே அந்த பகுதியினுடைய முடிவிலே மார்க்கு நற்செய்தி இயல் 3 சொற்றொடர் 35 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்வார்: கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் என் சகோதரியும் தாயும் ஆவர். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் அவருடைய தாயும் சகோதர சகோதரிகள் என்று இயேசுவினுடைய உண்மையான உறவினர் பற்றி அந்த பகுதியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவார். இப்பொழுது இந்த நற்செய்தி பகுதிக்கு வருவோம். யாக்கோப்பு யோவானுடைய தாய் சலோமி தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி வந்து இயேசுவினுடைய அந்த ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடாக வலப்புறமும் இடப்புறமும் அமர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கின்றார். இந்த நிகழ்வை அவர் தன்னுடைய பிள்ளைகளை இயேசுவிடம் கேட்பதற்கு முன்பாக அதை கூட்டி வரக்கூடிய அந்த சூழலில் இது தவறு என்று நினைத்தாலும் கூட அவருடைய பிள்ளைகள் நம்முடைய புனிதரும் கூட தாய் சொல்லை அப்படியே கேட்டு நடந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படி நடந்ததனுடைய காரணத்தினால்தான் இயேசு தன்னுடைய திருவுளத்தை அந்த நேரத்திலே வெளிப்படுத்துகின்றார். நான் குடிக்கப் போகக்கூடிய அந்த துன்ப கிண்ணத்தில் உங்களால் பருக இயலுமா என்று அந்த கேள்வியை கேட்கின்றார். அவர்கள் முடியும் என்று கூறுகின்றார்கள். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக தன்னுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிவகை செய்யக்கூடிய தாயாகத்தான் நம்முடைய புனிதனுடைய தாய் இருந்தார். அவரும் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதனுடைய காரணமாகத்தான் தன்னுடைய 2 மகன்களையுமே சீடர்களாக இயேசுவிடத்திலே அவர் விட்டுவிடுகின்றார். இவ்வாறாக கடவுளுடைய திருவுளத்தை அறிய இந்த பகுதி, இந்த நிகழ்வு என்பது நம்முடைய புனிதருக்கு உதவிகரமாக இருந்தது. இதனுடைய காரணமாகத்தான் திருத்தூதர்களே முதலாக மறைசாட்சியராக
இயேசுவினுடைய துன்ப கிண்ணத்திலே பங்கெடுக்கக்கூடியவராக நம்முடைய புனிதரால் உயர முடிந்தது, அத்தகைய நிலையை அடைய முடிந்தது. அதற்கு காரணம் இந்த நிகழ்வில் தாயினுடைய சொல்லை கேட்டதனுடைய பயனாகத்தான். இன்றைய யதார்த்த வாழ்விலே நாம் பார்த்தோம் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவர்கள் பலவிதமான காரியங்களில் இயற்கையான அறநெறிக்கு அப்பாற்பட்டவர்களாக, சமூகத்தின் அறநெறிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வாக, செயலாக, விடயமாகத்தான் இருக்கின்றது. இருந்தபோதும் தாய் என்கின்ற அந்த நிலையிலே, தாய்மை என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சொல்லில் வெளிப்படக்கூடிய விழுமியங்களையும், அவருடைய செயல்களில் வெளிப்படக்கூடிய விழுமியங்களையும் நாம் வாழ்வாக்கினோம் என்றால், நிச்சயமாக நம்முடைய வாழ்வு என்பது நம்முடைய புனிதனுடைய வாழ்வை போல நிச்சயமாக மேன்மையான வாழ்வாகத்தான் அமையும். இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த தாய்மை என்னும் பேற்றுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய அனைவரையும் நினைவு கூர்ந்து பார்ப்போம். நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிப்பது போல, சாராவுக்கு கடவுள் இந்த தாய்மை பேற்றினை அளித்தார், அண்ணாவுக்கு அளித்தார், எலிசபெத்துக்கு அளித்தார். அதேபோல் இந்த தாய்மை பேற்றுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய அனைவருக்குமே கடவுள் தாமே அத்தகைய பேற்றினை அளிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இறைவனிடத்திலே நம்முடைய புனிதருடைய பரிந்துரையை வேண்டி அவர்களுக்காக மன்றாடுவோம். 1000 விமர்சனங்கள் இருப்பினும் தாய்தான். தாயினுடைய சொல்லை கேட்கக்கூடியவர்களாக, தாயினுடைய சொல்லை தட்டாதவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு என்பது வளமாக இருக்கும். அதற்கு நம்முடைய புனிதர் உறுதுணையாக, பரிந்துரையாளராக இருக்கட்டும். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் பாதத்திலே புனித சந்தியாகப்பர் வழியாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அன்பின் நிறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, அன்பின் நிறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகள் எத்துணை அழகானவை என்ற இறைவா, உம் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். உம் திருமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் இறை சமூகத்தை வழிநடத்தி செல்வதில் உம் தூய ஆவியாரின் ஆற்றலை நிறைவாய் பொழிந்து உறுதியான உள்ளமும் நல்ல உடல் நலமும் தந்து சிறப்பாய் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பின் நிறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும் என்கிறது நீதிமொழிகள். எம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கு நலன் தரும் நல்ல திட்டங்களை தீர்மானித்து எவ்வித ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் பாராமல் நாம் மக்களுக்கு சேவை செய்யவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை மனதில் கொண்டு செவ்வனே செயலாற்ற நல்ல ஞானமும் திறமையும் நீர்தாமே அவர்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பின் நிறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். என்ற தூய்மை நிறை இறைவா, ஓன் இயல்பின் இச்சைகளுக்கு அடிமைகளாகி உம் இறையாட்சியின் உரிமை பேற்றை இழந்து விடாமல் புனித சந்தியாகப்பரை போல தூய ஆவியாரின் கனிகளை பற்றி கொண்டு அவர் காட்டும் நேரிய பாதையில் அடி பிறலாமல் வாழ்ந்திட உம் அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே அன்பின் நிறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்புமான எம் ஆண்டவரே, கடன் பிரச்சனையால் கலங்குவோர், வீடு கட்ட இயலவில்லையே என ஏங்குவோர், வரன் கூடி வரவில்லையே என வருந்துவோர், தங்களுக்கு ஒரு குழந்தை எப்போது கிடைக்கும் என மனக்குழப்பத்தில் தவிப்போர் அனைவரும் தங்களின் எதிர்நோக்கில் சோர்வுற்று போகாமல், நெஞ்சே நீ ஆண்டவருக்காக காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்த்திருக்கும் நலன் வருவது ஆண்டவரிடமிருந்தே என்ற நம்பிக்கையில் நிலைத்திருந்து உம் ஆசீரை பெற்று மகிழ வாக்குமாறாத இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே அன்பின் நிறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் மன்றாட்டை புறக்கணிக்காத என் கடவுளே, எம் தீவின் முக்கிய தொழிலான மீன்பிடி தொழிலையும் பிறர் தொழில்களையும் ஆசீர்வதியும். கடல் மச்சங்களை பெருகச் செய்து அவற்றிற்கு நல்ல விலை கொடுக்கும்படியாகவும், இயற்கையின் சீற்றப்பாடுகளிலும் இலங்கை இராணுவத்திலும் இருந்து எம் மீனவர் மக்களை பாதுகாத்து, பிடிபட்டு சிறையில் வாடும் எம் சகோதரர்களும் படகுகளும் நல்முறையில் விடுவிக்கப்பட்டு எம் தாயகம் வந்து சேர்ந்து விடவும், அவர்களின் குடும்பத்தாரின் கண்ணீர்கள் அக்களிப்பாக மாறிட கருணை உள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே அன்பின் நிறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் நினைத்து பார்ப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த இனிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் உம் பீடம் நோக்கி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளும். இதோ எங்களுடைய அடிமனதிலே இருக்கக்கூடிய அத்துணை தேவைகளையும் விண்ணப்பங்களாக எடுத்துரைத்த அனைத்து தேவைகளையும் நன்கறிந்தவர் நீர். அன்று புனித யாக்கோப்புவின் தாயோடு அவர்கள் சென்று உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்குமாயின் அவைகளை எங்களுக்கு கொடுங்கள் என்று மன்றாடியது போல, நாங்கள் எழுப்பிய அனைத்து மன்றாட்டுகளும் உம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டவையாக அமைந்து அவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய விதத்திலே அமையவும், அதன் பயனாக எங்களுடைய வாழ்வு மலரவும் வளரவும் தேவையான அருள் ஆசீரை நிறைவாக பொழிந்து வழி நடத்திடுமாறு எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். பொருள் என மனம் தருகின்றே, பரம்பொருள் பதமதை தருகின்றே. பலிபொருள் என மனம் தருகின்றே, பரம்பொருள் பதமதை தருகின்றே. இறைவா என் தலைவா, நிறைவாய் நீப்பார். பலிபொருள் என மனம் தருகின்றே, பரம்பொருள் பதமதை தருகின்றே. விண்ணகம் துறந்த விண்ணவனே,
மன்னகம் பிறந்த மன்னவனே, விண்ணகம் துறந்த விண்ணவனே, மன்னகம் பிறந்த மன்னவனே, படைப்பின் பொருளனை தர வந்தே. படைப்பின் பொருளனை தர வந்தேன், பணிவின் மனதுடன் தருகின்றேன். இறைவா என் தலைவா, நிறைவாய் நீ ஏற்பாய். பலி பொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன். மனித உழைப்பின் பயணமாக கிடைத்த அந்த 10 கொடுக்கிறோம். இதற்கு தன்னையே கொடுத்த தற்பரணி, உண்மையில் நிலைத்த உத்தமனே. தன்னையே கொடுத்த தற்பரணி, உண்மையில் நிலைத்த உத்தமனே. இருக்கும் பொருளனை தர வந்தேன், இருக்கும் பொருளனை தர வந்தேன். இறங்கும் மனதினை தருகின்றேன். இறைவா என் தலைவா, நிறைவாய் நீ ஏற்பாய். பலி பொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன். பலி பொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன். இறைவா என் தலைவா, நிறைவாய் நீ ஏற்பாய். பலி பொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் நினைவு நாளில் உமக்குகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கி அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினி. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு மது புகழை ஒரே குரலாக பாடி புகழ்வதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்மை ஈன்றெடுத்த தாய்க்காக நாம் மன்றாடுவோம், நன்றி செலுத்துவோம். நம்மில் ஒரு சில தாய்மார்கள் விண்ணகத்தில் இருக்கலாம். விண்ணகத்தில் இருந்தாலும் இந்த தாயுடைய உணர்வு இன்று மண்ணகத்தில் தாங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள் மீது இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். ஒப்பு கொடுப்போம். நோயுற்று ஒரு சில தாய்மார்கள் வீட்டிலே படுத்த படுக்கையாக இருக்கலாம், முதிய பருவத்தில் இருக்கலாம். அவர்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுங்கள், ஜெபியுங்கள். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயிற்று இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக ஜெபியுங்கள். தாய் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. தாயினுடைய சொல் கேட்ட பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் உயர்வினையும் ஏற்றத்தினையும் வெற்றியினையும் நிச்சயமாக பெற்று அனுபவிப்பதை பார்க்க முடியும். இறை நம்பிக்கை கொண்ட தாயினுடைய சொல் என்னாலும் கடவுளுடைய திருவுளத்தையும் கடவுளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற அழைப்பு விடுக்கின்ற ஒரு கடவுளுடைய குரல் அது. இறை நம்பிக்கை கொண்ட தாயினுடைய குரல் என்னாலும் தன் அன்பு பிள்ளையுடைய வாழ்வில் ஆசிரியையும் பெற்றுத்தரக்கூடிய கடவுள் அனுப்பிய தூது அது. எனவே இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து நம்முடைய தாயினுடைய அந்த நலன்களுக்காக நாம் ஜெபிப்போம். தாய் சொல்லை தட்டாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணித்து நாம் வெற்றி கொடி நாட்டிருப்போமே என்று சொன்னால் நன்றி செலுத்துவோம். பல நேரங்களிலே நாம் தோற்று போயிருப்போமே என்று சொன்னால் நாம் சரியாக அவருடைய குரலுக்கு நாம் செவிசாய்க்கவில்லை என்பதை நாம் அறிவோம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தேற்றுவார், ஆண்டவர் நம்மை அரவணைப்பார். பெற்றோர்கள் வழியாக தன் அன்பு பிள்ளைகளை இறைவன் பாதுகாக்கிறார். பெற்றோர் நிச்சயமாக தன் அன்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கக்கூடிய ஒரு வாய்க்கால். எனவே இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். இறைவன் ஒரு தாயை போல இருந்து தாயும் தந்தையுமாக இருந்து நம்மை தேற்றுகின்ற கடவுள். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன இறைவன். இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து கண்களை மூடி இறை பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசரனை தேற்றுவார் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை பக்தியோடு நாம் பாடி ஜெபித்து வேண்டுவோம். இறைவன் என்னாலும் அழுகுறலோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேற்றுகின்றார். குறிப்பாக தாய்மார்கள் வழியாக தன் அன்பு பிள்ளைகளை தேற்றி ஆற்றுப்படுத்தி நல்வழி காட்டக்கூடிய ஒரு அழகான இறைவன் நம் இறைவன். தன் பெற்றோர் வழியாக குறிப்பாக தாயின் வழியாக தன் பிள்ளைகளை தன் மார்பில் போட்டுக்கொண்டு தன் மடியில் போட்டுக்கொண்டு தேற்றுகின்ற ஒரு உன்னதமான இறைவன் இவர். இதனால் என்னவோ இறைவன் இயேசு கிறிஸ்து தன் வாழ்வில் தாயின் சொல்லை தட்டாத ஒரு மாபெரும் ஒரு மகனாக திகழ்ந்ததனால இறப்புக்கு பின்னாடியும் தன் தாயினுடைய மடியில் கிடந்தார். இதுதான் இறைவனுடைய திருவிழா, இதுதான் வெற்றியின் பிள்ளைகளுடைய அடையாளம். எப்பொழுதுமே நாம் தாயின் மடியிலே கிடப்போமே என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றியை காண முடியும். ஒப்பு கொடுத்து இந்த பாடலை கண்களை மூடி ஆண்டவரே என்னை நீ தேற்றியறலும். பல நேரங்களில் நான் தோற்று போய் கிடக்கிறேன், கவலையோடு கிடக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். இதோ அப்படி சந்தியாப்புடைய பரிந்துரைக்கணங்க அவருடைய அழகான குண அதிசயத்திற்கழக தாயின் சொல்லி தட்டாத ஒரு மாபெரும் புனிதரை போன்று புனிதருடைய பாதையில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரே எங்களை ஆஸ்வதியும் நலமாக்கும் என்று சொல்லி பாடலை நாம் பாடி கண்களை மூடி எந்த ஒரு பராக்கிற்கு இடம் தராமல் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல்
போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லோரும் இணைந்து ஆண்டு இணைந்து ஒரு எல்லோரும் தேற்றுவது பாடுங்க. ஆண்டவர் நாளிலே தேற்றுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை நலமாக்குகிறார். நாளிலே தன் தாயினுடைய நம்ம ஈன்றெடுத்த தாயினுடைய குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், புனிதர் பரிந்துரை செய்கின்றார். எனவே ஒப்புக்கொடுத்து நாம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை தேற்றியறலும் என்னை வழிநடத்தியறலும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து எதிலே நாம் தேங்கி போய் கிடக்கிறோமோ, எதிலே நாம் கண்ணீரோடு கிடக்கிறோமோ, எதிலே நாம் வீழ்ச்சியுற்று நாம் வீழ்ந்து போய் கிடக்கிறோமோ, ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை தேற்றியறலும் என்னை வழிநடத்தும், என்னை ஆசிர்வதியும், என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் தாங்கி உம்முடைய இதயத்தில் தாங்கி என்னை நீரே எங்களை நீரே வழிநடத்திறோம் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பாடி ஜெபிப்போம். ஆமென். ஒரு நாளும் கைவிடா, ஒரு போதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்கள் பாடுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மனநிலையிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும் அருளும். எமக்கு அமைதி அருளும் அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளவும் திருடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மத பரிவரக்கத்தினால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை மீட்கவே இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. இறையே என் திருவே, என்னை மீட்கவே இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. அறியாத பதறாத என்னை தேடியே அரசாலும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே.
அறியாத பதரான என்னை தேடியே அரசாளும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே, என் ஆயரே உணவாக நான் காண்கிறேன். என் ஆயுள் முழுதாக உடன் வாருமே. என் நாயனே உணவாக நான் காண்கிறேன். என் ஆயுள் முழுதாக உடன் வாருமே. இறையே என் திருவே என்னை மீட்கவே, இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. கள்ளம் அது இல்லை, உன் மனம் தூயதே. துள்ளும் இசை தன்னில் மகிழ்ந்தாடுதே. கள்ளம் அது இல்லை, உன் மனம் தூயதே. துள்ளும் இசை தன்னில் மகிழ்ந்தாடுதே. பூமி மீது மனமான என் தேவனே, புது மாற்றம் எனில் தோன்றும் நன்னாளிதே. புவி மீது மனுவான என் தேவனே, புது மாற்றம் எனில் தோன்றும் நன்னாளிலே. விரும்பாத என் தீமைதனை மாற்றினேன், திருவிருந்தாக என் நாவில் உனை ஏந்தினேன். இறையே என் திருவே என்னை மீட்கவே, இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. அன்னை மடி துஞ்சும் நீ உயிரோவியம், அன்பை தர வந்த பெருங்காவியம். அன்னை மடி துஞ்சும் நீ உயிரோவியம், அன்பை தர வந்த பெரும் காவியம். புலர்காலை பனி போல என் துன்பமே, புலத்தோடும் என்னை தீண்டும் அந்நேரமே. உலர்காலை பனி போல என் துன்பமே, உலந்தோடும் என்னை தீண்டும் அந்நேரமே. அறம் போற்றி என் தேவன் உனை சேருவேன், தினம் அறியாதோர் உனை தேட பறை சாற்றுவேன். இறையே என் திருவே என்னை மீட்கவே, இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. இறையே என் திருவே என்னை மீட்கவே, இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. அறியாத பதரான என்னை தேடியே அரசாலும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே. அறியாத பதரான என்னை தேடி அரசாளும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே, என் ஆயரே உணவாக நான் காண்கிறேன். என் ஆயுள் முழுதாக உடன் வாருமே. என் நாயனே உணவாக நான் காண்கிறேன். என் ஆயுள் முழுதாக உடன் வாருமே. இறையே என் திருவே என்னை மீட்கவே, இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோப்பின் விழாவிலே
உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலரே, புனித யாகப்பரே, எங்கள் காவலரே, புனித யாகப்பரே, உந்தன் காவலிலே எம்மை காத்தருளும். உந்தன் காவலிலே எம்மை காத்தருளும். எம்மை கண்ணோக்குமே உமது பார்வையில். எம்மை கண்ணோக்குமே உமது பார்வையில். மீன்களை பிடித்தவரே, எளிமையாய் வாழ்ந்தவரே, மீன்களை பிடித்தவரே, எளிமையாய் வாழ்ந்தவரே, இயேசுவால் அழைக்கப்பட்டு இறைப்பணி செய்தவரே, இயேசுவால் அழைக்கப்பட்டு இறைப்பணி செய்தவரே, இன்னல்கள் அகன்றிடவே என் இறையிடம் பரிந்து பேசும். இன்னல்கள் அகன்றிடவே என் இறையிடம் பரிந்து பேசும். எங்கள் காவலரே, புனித யாகப்பரே, எங்கள் காவலரே, புனித யாகப்பரே.